குழந்தை. நாங்கள் ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தோம். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இருந்து கேட்கிற வரைக்கும் மழைதான் மழைதான். திமுக எம்பி திருச்சி சிவா திமுக கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் அனைவரும் கலைந்து சென்றுள்ளது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாதாரணமான குழந்தை. நாங்கள் ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தோம். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இருந்து கேட்கிற வரைக்கும் மழைதான் மழைதான் மழைதான். பாத்ரூம் மழைதான். நம்பலாம், அது எவ்வளவு நேரம் போயிருக்கு மட்டும். ஆனால் இப்படி பாச உள்ளம் கொண்ட உங்களைப் போல மக்களிடம் வணங்கி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற உணர்வோடு அதை காத்திருந்தீர்கள். அதனால் நான் மேலும் பேசிக்கொண்டே போகக்கூடாது. நான் எவ்வளவு நேரம் வேண்டாம் பேசுவேன். மீண்டும் மழை கூறிக்கொண்டிருக்கிறேன். பெரும் மழையாக கூட மாறலாம். ஆனால் இடமிருந்து நகர செயலாளருக்கு தகவல் வரும். அவர் வட்ட செயலாளருக்கு சொல்லுவார். யார் எதை கேட்டார்களோ அதை வாங்கி கொண்டு போய் அவர்கள் வீட்டு கதவை தட்டி, யாரும் வெளியே நடமாடாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர் துணிச்சலாக வந்தால் உங்கள் குறைகளை தீர்த்தான் மறந்துட்டார்கள். அடுத்த ஆட்சி நிறைவேற்ற உறவினர் வந்தால் சமைத்து போடுவதற்கு எதையும் வாங்க முடியாத நிறைவேற்ற ஒரு ஏழை தாய் மாதம் அவர்களுக்கு 1000 ரூபாய் கணக்கில் வந்து விழுந்தது. எல்லா பெண்களும் கையில் 1000 ரூபாய் வைத்து கண்ணீர் பெற்றார்கள் என்றால் ஏழைகளின் நிலைமை அறிந்த தலைவராகத்தான் இன்றைய முதலமைச்சர் இருக்கிறார். மறந்துள்ளார். நீங்கள் கேட்டுக் ஒரு முறை கேட்காமலே உங்கள் தேவையை அறிந்து தருவதுதான் சரியான முறை. அதுதான் மனிதாபிமானம் உள்ள தாய்மை உணர்வுள்ள தலைவர். நான் உங்கள் நலம் பெறுகிறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்று நான் இரவு சென்னை சென்றால் தொடர்ந்து பல வேலைகள் பணிகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட இவ்வளவு நேரமாவது பேச வாய்ப்பு கிடைத்தது என்று நான் மகிழ்கிறேன். இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்படி மணிமாறன் எத்தனையோ கூட்டங்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களில் பேசுகிறோம். நான் மழையில் பொழிகிற போதே பேசுவேன். ஆனால் பக்கத்தில் பாதுகாப்பான கூரைக்கு மக்கள் நிற்பார்கள். ஆனால் அந்த கூரையும் இல்லாமல் வெட்ட வெளியில உட்கார்ந்திருக்க இந்த திருமங்கல மக்களை நான் மறக்க மாட்டேன். நீங்களும் எங்களை மறக்காதீர்கள். வரவிருக்கிற தேர்தலில் உங்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமைந்தால் உங்கள் வாழ்வு வளம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால ஒளிமயமாக நான் மீண்டும் தேர்தலுக்கு வருகிறேன். சந்திப்போம். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.